ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பெயர்கள் மாயா, குமார் மற்றும் அரவிந்த். மாயா ஒரு நன்கு அறிவுடைய செவி, படிப்படியாக உள்ளடக்கமாக யோசிக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் விரும்பினாள். குமார் எப்போதும் சிரிக்கும்படி இருக்கும் ஒரு மனிதன். இப்போது அவருடைய மிகச்சிறந்த நண்பர்களுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அப்படியே அவன் அச்சம் மற்றும் சோகம் கொண்டிருந்தான். அரவிந்த் புத்திசாலி மற்றும் வித்தியாசமான ஆளாக இருந்தான். அவன் எப்போதும் புதிய புதிர்கள், பிழைகளை தீர்க்கும் மாயாஜாலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஒருநாள் அவர்கள் 3 நண்பர்கள் மிகவும் நீண்ட பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தனர். அவர்கள் நம்பிக்கையுடன் தங்களின் பணியில் போகிறார்கள். ஒரு மரத்தின் கீழ் சித்தரிக்கப்பட்ட ஒரு நூல் அவர்கள் கண்டுபிடித்தனர். அந்த நூலை திறந்தபோது ஒரு கவர்ச்சியான ஒளி பரவியது. அந்த ஒளி அவர்கள் 3 ஆழமான கனவுகளுக்குள் இழுத்து சென்றது. இது என்ன? எங்கு நாம் இருக்கிறோம் என்ற மாயாவின் குரல் கேட்டது. நாம் இந்த மாயா உலகத்தில் இருக்கிறோம். அந்த நூலின் சக்தி இப்போது நமக்கு வழிகாட்டி ஆகிறது என்றார் அரவிந்த் தன் கண்களில் அறிவு காட்டும் ஒளியுடன். என்னவென்று சொல்வது? எனக்கு பயம் இருக்கிறது என்ற குமார் அதிர்ச்சியுடன் கூறினான். இங்கு பயம் இல்லை, இங்கு புதிர்கள்தான், அரவிந்த் கூறினான். இந்த மாயாஜால உலகில் நாம் எதை தெரிந்து கொள்வோமோ அது எங்களுக்கான ஒளியாகும். இந்த உலகில் ஒவ்வொரு பயணமும் தன்னுடைய அற்புதமான சக்தி கொண்டதாக உள்ளது. 3 இந்த உலகை ஆராய்ந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஒரு இடத்தில் அவர்கள் திடீரென நிறுத்தி நின்றனர். அந்த இடத்தில் ஒரு பெரிய கோபுரம் காணப்பட்டது. அதன் முன்பு ஒரு பெரிய இருள் பரவியது. இந்த இடத்தில் நம்முடைய மாயாஜாலம் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்றார் அரவிந்த். இந்த கோபுரம் நமக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. அவர்களால் நுழைய முடியாது என தோன்றிய அந்த கோபுரத்தில் மாயா தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு ரகசிய கதவை கண்டுபிடித்தாள். அவர்களால் நுழைய முடியாது என தோன்றிய அந்த கோபுரத்தில் மாயா தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு ரகசிய கதவை கண்டுபிடித்தாள். அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் எதிர்நோக்கியது ஒரு அறையில் பதற்றமான மாயாஜாலங்கள், கிராக்கள் மற்றும் விசித்திரமான விளக்குகளோடு பரவியது. 16 இந்த இடத்தில் நாம் என்ன கண்டுபிடிப்பது என்ற குமார் பயம் நிறைந்த குரலில் கேட்டான். நாம் அந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்ற அரவிந்த். இதன் மூலம் நாம் இந்த மாயாவிலிருந்து வெளியே வரும் வழியை கண்டுபிடிப்போம். அந்த வெளிச்சம் மிகச் சிறிய, வெவ்வேறு வடிவங்களைக் கொண்ட ஒரு கிரகம் போல தெரிந்தது. அது அவற்றை ஒளிரச் செய்யும் சக்தி கொண்டதாக இருந்தது. குமார், இந்த சக்தி எப்படியாவது உணர முடிகிறதா என்று கேட்டான். நாம் ஏன் அதை அணுக வேண்டும் என்பதுதான் பதில் என்றார் அரவிந்த். இதுதான் அந்த மாயாஜாலத்தின் ரகசியம். நாங்கள் இப்போது இந்த ஒளியில் மூழ்கி எங்கள் உணர்ச்சிகளை புதியதாக மாற்ற வேண்டும். மாயா இந்த மாயாஜாலத்தின் ஆழத்தை உணர்ந்து அவள் சொன்னாள், இந்த ஒளி நம்முடைய இருளை தழுவிக்கொள்ளும் சக்தி கொண்டது. அந்த இருளுக்கு விலகி ஒளி அவர்கள் அனைவரையும் ஆழமாக மாற்றியது. திடீரென 3 நம்பிக்கையுடன் அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்தனர். நாம் இன்னும் நம்பிக்கை பெற்றுள்ளோம் என்றார் குமார், எதுவும் அவர்களுக்கு முடிவதில்லை என்று உணர்ந்தவர்.